செல்வி, உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா சந்தோஷ்? என்னோடு நீ இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. எத்தனை நிமிடங்கள் உன்னோடு வாழ்ந்திருப்பேன். எத்தனை முத்தங்கள் இம்முகத்தில் பதித்திருப்பேன். உன் சுவாசத்தோடு சுவாசமாக கலந்திடவா, இல்லை உன் உயிருக்குள் உயிராக மறைந்திடவா? கண்கள் நான், என் பார்வை நீ, உதடுகள் நான், வார்த்தைகள் நீ, உள்ளம் நான், அதில் உறைவது நீ. நான் சொல்வது ஏதும் உனக்கு புரியாவிட்டாலும் என் மனைவி நீ, என் உயிர் நீ. உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா சந்தோஷ்? ஐ லவ் யூ சந்தோஷ். செல்வி, ஏன் அழுவுற? எனக்கு புரியுது செல்வி, உன்னால பேச முடியாது. ஆனா நமக்குள்ள என்ன நடக்குது? நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு, நீ என் மேல வச்சிருக்கிற காதல், உன் வயித்துல வளர்ற நம்ம பாப்பா, இது எல்லாத்தையுமே உன்னால உணர முடியும்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துல யார் என்ன சொன்னாலும் சரி, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நான் உன்னை கைவிடவே மாட்டேன் செல்வி. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன்னு தெரியல. செல்வி, செல்வி, நீ அழக்கூடாது செல்வி. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. நம்ம பாப்பா பிறக்கிற வரைக்கும் உன்னை நான் ஒரு நிமிஷம் கூட விட்டு விலக மாட்டேன். நீ சீக்கிரமே குணமாயிடுவ செல்வி. சீக்கிரமே என் பழைய செல்வியா, என் அழகான மனைவியா, நம்ம குழந்தைக்கு ஒரு அன்பான அம்மாவா என் கூட எப்பவுமே இருப்ப செல்வி. இது சத்தியம். உன்னையும் நான் எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் சந்தோஷ். என்னோட புருஷன் நீ, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஏன் என்ன எதிரி மாதிரி பாக்குற? நான் அப்படி எல்லாம் பண்ணதுக்கு நீதான் காரணம். லோன்னு அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தால, அது லவ்வா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி ஒரு மெசேஜ் போட்டேன். அவ எதிர்க்க என்ன அடிச்சு சீன் போட்டா அவ உன் காதல ஏத்துப்பா நினைக்கிறியா? அவ ஒரு ஜடோ, அவளுக்கு உன் காதல் புரியவே புரியாது. பாத்தல, நீ அவ்வளவு சீரியஸா உன் லவ் ப்ரப்போஸ் பண்ணியோ, அத அவ விளையாட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு பல்ப் கொடுத்துட்டு போறா. ஏன் தேவ், தெரியாம தான் கேக்குற, என்ன காதல் உந்த? ப்ரப்போஸ் பண்ணா அவ ஏத்துக்க மாட்டா. அவ நேர்லயே குத்துக்கல் மாதிரி வந்து நின்னாலோ நீயும் சொல்ல மாட்ட. நான் உனக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய சான்ஸ் தெரியுமா? ஐ லவ் யூன்னு கிளியரா அவ மொபைல்ல இருந்து உனக்கு மெசேஜ் அனுப்பு. பாத்து மாயா, மாயா. ஒண்ணுலடி, பயப்படாத, சாதாரண வாந்தி தான். உட்காரு. என்னாச்சுக்கா? வாந்தி எடுத்துட்டு இருக்கா சமையல். என்னக்கா மாயா இத்தனை மாசமா வாந்தி எடுத்துட்டு இருக்கா? ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? மாசமா இருந்தா வாந்தி தான் எடுப்பாங்க. அது எத்தனை மாசமா இருந்தா என்ன? நான்லாம் 6 மாசமா வாந்தி எடுத்துட்டு இருந்தேன். நீ சாப்பிட்ட பீஸாவுக்கு பர்கருக்கும் 10 மாசம் வாந்தி எடுத்துட்டு தான் இருப்ப. என் பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தியா என்ன? மாயா, நாளுக்கு நாள் அழகாயிட்டே போற. உன்னை பார்த்தா கண்டிப்பா பெண் குழந்தைதான் பிறக்கும்னு நினைக்கிறேன். வாய் மூடு சமையல். நானு எல்லா கோயிலையும் வேண்டிக்கிறேன், என் பொண்ணுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். வாயை மூடுறியா? ஆண் குழந்தை பெண் குழந்தைலாம் அந்த காலம். இந்த காலத்துல எந்த குழந்தை பேர்ல வேணாலும் சொத்தை எழுதி வைக்கலாம். என் பொண்ணுக்கும் சந்தோஷுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்தா அதுவே போதும் எனக்கு. அப்போ செல்விக்கு ஒரு குழந்தை பிறந்தா? செல்வியே பைத்தியமாக்கிட்டோம். அவளுக்கு குழந்தை பிறந்தா லூச ஏமாத்திட்டு அதை கொண்டு போய் எங்கேயாவது அனாதை ஆசிரமத்துல சேர்த்துற வேண்டியதா? இதெல்லாம் ஒரு விஷயமா? சூப்பர் பிளான் சந்தியா, சூப்பர் பிளான். அத நான் செய்யறேன். என் குழந்தையவா தொடர, அதை மட்டும் நீ செஞ்ச
அதுதான் நீ மூச்சு விடுற கடைசி நாளா இருக்கும். லூசாக்கி செல்வியும் அவளோட குழந்தையும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடணும். மாயோட குழந்தை தான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. நம்ம வீடு நமக்கே திரும்ப கிடைச்சிடும். சூப்பர் பிளான் ரீ சந்தியா. நான் இருக்கிற வரைக்கும் செல்வி குழந்தையால இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் செல்ல சமையல் ரீ நீ. அது எப்படி? என் குழந்தை என்னடி பாவம் செஞ்சது? ஒரு குழந்தைய தூக்கி போடுற அளவுக்கு மிருகமா நீங்களா? மாயாவோட குழந்தை மொட்டை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வீட்டையே தலைக்கீழ மாத்திடுறேன் பாரு. Just shut up. என் குழந்தைய பத்தி உங்க யாருக்குமே கவலை இல்ல. அவ குழந்தைய பத்தி தானே உங்க எல்லாருக்குமே கவலை. என்ன மாயா சொல்ற? உன் குழந்தைதாம்மா எங்களுக்கு முக்கியம். நீங்க பேசாதீங்க டாடி. என் குழந்தை தான் உங்களுக்கு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எதுக்கு? என் மேல இருக்க அன்பாலையா? டாடி சத்தியமா சொல்லுங்க, உங்க கண்ணெல்லாம் சந்தோஷோட சொத்து மேல தானே? அதுக்காக தானே உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும். மாயா, அண்ணன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு தெரியுமா? நீ அவர் மனசு புண்படுத்துற மாதிரி பேசுறது நியாயமா? நீங்கெல்லாம் பண்றது மட்டும் நியாயமா? சொத்து வந்தா போதும்னு தானே நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க. பொண்ணுக்கு கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்கலாம், எப்படி சந்தோஷம் ஒத்துக்க வைக்கலாம், இப்படி ஏதாச்சும் யோசிச்சிருப்பீங்களா? இது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணது நான் தான். நான் கர்ப்பமானது ஏன் முயற்சியாலதான். இந்த வாரிசு கூட சந்தோஷ்க்கு மட்டும்தான். இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்னையும் என் சந்தோஷம் தனியா விட்டுருங்க, தனியா விட்டுருங்க. சந்தோஷ் 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 சந்தோஷ். ஆண்டி என்னாச்சு? ஏதோ அழுற சத்தம் கேட்டுச்சு. அது ஒண்ணு இல்ல சந்தோஷ், ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீரா? அது வந்து சந்தோஷ், நம்ம செல்வி வயிற்றுல பாப்பா இருக்கு இல்லையா, அது எப்படி பிறக்கும், எப்போ பிறக்கும், அது பிறக்கிறதுக்கு முன்னாடி செல்வி எப்படி ஃபீல் பண்ணுவா, எல்லாத்தையும் அவளுக்கு மெதுவா சொல்லிட்டு இருந்தோம். அதான் பேச்சே வராம சந்தோஷத்துல அழுதுட்டா. ரியலி ஆண்டி, தேங்க்யூ வெரி மச். நீங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கு அம்மா அப்பா இல்லாத குறைய தெரியல. பச்சை துரோகிகளா, எப்படிடா என் புருஷனை இப்படி ஏமாத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் சந்தோஷம் உங்களை இவ்வளவு நம்புறானே, என்ன ஜென்மண்டா நீங்கெல்லாம்? செல்வி, ஆப்பிள். நீ நீ இந்த பக்கம் வா செல்வி. ஆண்டி சொல்றதான் கேட்கணும். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும், சரியா? சந்தோஷ், உன் குழந்தை இந்த வீட்டோட முதல் வாரிசு. எப்படியும் பொண்ணு மாதிரி செல்வி மாதிரியும் சும்மா தக்காளி பழம் மாதிரி பிறக்க போது பாரு. செல்வி, பத்ர செல்வி, நான் வரேன் அங்கிள், நான் வரேன் ஆண்டி. பாய் செல்வி. மாயா, இப்பவே சந்தோஷ்க்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொறு. நீ காலம் பூரா அவன் பக்கத்துல இருக்க மாதிரி நான் பண்றேன்.